ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அந்த வேலையை அண்ணங்கிட்டேயே கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஏன் அப்படின்னா, இன்டர்வியூக்கு 2 பேருமே தான் போயிருந்தோம். ஆனால் அண்ணனுக்கு மேரேஜ் ஆனவர். அதனால் அவருக்கு இது மாதிரி சித்தப்பா தான் அதை ரெக்கமெண்ட் பண்ணார். 2 பேரும் போங்க, யாருக்கு கிடைக்குதோ அவங்க யாராச்சும் ஜாயின் பண்ணிக்கோங்க, என்னால் முடிஞ்சது அதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், அண்ணனும் இன்டர்வியூக்கு போனோம். அங்கே அக்கௌண்டன்ட் வேலை தான், 2 பேரும் ஒரே படிப்புங்கிறதுனால போனோம். ஆனால் அண்ணனோட நான் கொஞ்சம் இன்டர்வியூலலாம் கொஞ்சம் நல்லா பதில் சொன்னதுனால நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ அண்ணி கன்சீவாக இருக்கிறாங்கங்கிறப்போ அவங்களுக்கு பண தேவைங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அண்ணன் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அதில் சம்பளம் பத்தலைன்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையில் சரி ஜாயின் பண்ணலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கே ஒரு 35,000 கிட்ட கொடுக்குறேன்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, நம்மளுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, இன்னும் 2-3 இயர்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஜாபாக கூட இங்கே இல்லைனாலும் வேறு இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அண்ணனுக்கு இந்த வேலையை விட்டால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அண்ணன் வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதான் நம்மளுக்கு ஒரு அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே, நான் உங்களுக்கு அந்த வேலையை நீங்கள் அண்ணனுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர்கிட்ட பேசினேன். அவர் உடனே என்ன சொன்னார்னா, ஏன்ப்பா திடீர்னு முடியும்னானே, இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன் தானே, நீங்கள் எனக்கு சார் இது மாதிரி அண்ணனுக்கே இதை ஒர்க்கை கொடுத்துருங்கண்ணே. அண்ணன் சொன்னார், வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இது உன் திறமைக்கு கிடைச்ச வேலை, அதை ஏன் நீ வேண்டான்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் இப்போதைக்கு எனக்கு வேறு ஜாப் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் அப்புறம் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னேன். இது மாதிரிலாம் நீ பிரித்து பேசாதண்ணே, ஏன் இப்படியெல்லாம் நீ இது பண்ணி பேசுகிற, நான் உனக்காக தான் விட்டு கொடுக்குறேன். அதோட உனக்கு இப்போ அண்ணி கன்சீவாக இருக்காங்க, பண தேவைங்கிறது உனக்கு அதிகமாக இருக்கும். அதனால நீ தான் பார்த்து இனிமேல் ஒரு ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணணுண்ணே அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் அண்ணன் கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி அப்புறம் கொஞ்சம் யோசிச்சார். அதுக்குள்ள மேனேஜர் சாரும் அதுவும் ஓகே தான்ப்பா, நீங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருக்கிறதுனால, தம்பிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அவர் பார்த்துக்குவார். ஒரு 2-3 இயர்ஸ் ஆகினதுக்கு அப்புறம் தான் அவர் மேரேஜ் பண்ண போகிறாரு. அதனால அவரோட இதை அவர் பார்த்துக்குவார், பண்ணிக்குவார். அதனால நம்ம எதுவும் இது பண்ண தேவையில்லப்பா அப்படின்னோடனே, சரி ஓகே பார்த்துக்கலாம், அதெல்லாம் சரி தான், நான் இல்லைங்கலை, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அவனுக்கு கிடைச்ச வேலையை எனக்காக விட்டு கொடுக்குறானே அப்படின்ட்டுனோடனே, ஆமாம் அதெல்லாம் இப்போ உள்ள இதுக்கு வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் உனக்காக விட்டு கொடுக்குறாரு, அவர் வேறு இடத்துல, நான் ஏதாச்சும் ரெக்கமெண்ட் பண்ணி விட்றேன், ஏதாச்சும் ஆஃபர் வந்துச்சுன்னா நான் பேசி விட்றேன்ப்பா, உன் மேலே இவ்வளோ ஒரு பாசமாக இருக்கார், அதுக்காகவே நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நான் வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன். என் ஒய்ஃபு கூட சொன்னாங்க, பாவம் அவருக்கு கிடைச்ச வேலையை உங்களுக்காக விட்டு கொடுத்துருக்காரு, பண்ணியிருக்காரு, செஞ்சுருக்காரு அப்படின்னோடனே, சரி ஓகே அதெல்லாம் சரிதான், ஆனால் அதை நம்மளுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம சமாளித்து தான் இது பண்ணணுங்க. அவர் உங்களுக்காக இந்த வாய்ப்பை விட்டு கொடுத்துருக்காருன்னா நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணணும். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க தம்பியே இந்த வேலையை நல்லா பார்த்துருப்பான், இவனுக்கு கொடுத்தோம், என்ன இவன் நல்லா பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லிடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னோடனே, சரி ஓகேப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் எதுவும் இனிமேல் நல்லபடியாக ஒர்க் பண்ணுறேன், எதுவும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நான் அவன்கிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னோடனே, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனோம். குழந்தை எப்படி இருக்குது என்ன அப்படி இப்படின்னு கேட்டாங்க டாக்டரு. நான் கேட்டவுடனே டாக்டர் சொன்னாங்க, நல்லா தான் இருக்குது, இன்னும் ஒரு 3 மாதம் தான் டைம் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ப்ளட்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க, ப்ளட்டு கொஞ்சம் ஏறுறதுக்காக கொஞ்சம் ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் பனிக்காலமாக இருக்கிறனால கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சளி பிடிக்காத மாதிரி ஃப்ரூட்ஸாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கங்க, பால் நிறைய காய்ச்சி குடிங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க. சரி ஓகே அதுவும் நல்லது தான், நம்மளுக்கு சில விஷயங்கள்
எனக்கு என்ன ஒரு ஹாப்பின்னா வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணதுனால வந்து அம்மா, அப்பா 2 பேருமே முதல்ல ஒரு 1 வருஷம் வந்து எங்கள ஏத்துக்காம தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஓகே இவங்கள வந்து ஏத்துக்கன்னு சொல்லி என் தம்பி, அதுக்கப்புறம் அக்கா எல்லாருமா தான் வந்து பேசி அவங்க எங்களுக்காக வந்து அவங்க தான் பேசுனாங்க, பண்ணாங்க அப்படிங்கிறதுனால, அதனாலேயே வந்து நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுக்கான ஒரு இத நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவு பண்ணிட்டு இது பண்ணேன். அதுக்கேத்த மாதிரி வந்து அப்புறம் அம்மா, அப்பாவும் என்ன வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு இது மாரி என் பையன் என்னத்த தான் இருந்தாலும் என் பையன் நான் விட்டு குடுக்க முடியாது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் தான் ஒய்ஃபும் வந்து இங்க வீட்டுக்கே வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாடகை வீட்ல தான் வந்து இருந்தோம். 2000 வாடகைக்கு வந்து அவங்க வீட்ல வந்து பக்கத்துல இருந்தோம். அதுக்கப்புறம்